அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷனல் குயின். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 1ல் தமிழ் சொல்வளம் பார்க்கலாம். இது எழுதுனது யார்? தேவநேய பாவாணர். இது எழுதுனது யார்? தேவநேய பாவாணர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி யார் சொல்கிறாரு? பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். கால வெள்ளத்தில் எத்தனையோ மொழிகள் பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமையே போயிடுச்சு. அதனால் ஆனாலும் நம்மளுடைய பழமை மிகுந்த தமிழ் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கு. சரிங்களா? என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல்வளம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம், லெசன்குள்ளே போகலாம். சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் தலை சிறந்தது. ஏன் தலை சிறந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ் அல்லாத திராவிட மொழிகளோட அகராதியை நம்ம ஆராய்ச்சி பார்க்குறப்போ தமிழில் உள்ள ஒரு பொருள் பார்த்திங்கன்னா பல சொல் வரிசைகள், ஒரு பொருள் பல சொல் வரிசைகள், அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவெல். அதாவது தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படக்கூடிய சொற்கள் மட்டுமல்லாமல் திராவிட மொழிகளான தெலுங்கு, கன்னடம் இந்த மொழிகளில் கருதக்கூடிய சொற்களும் இந்த தமிழில் இருக்குது, நம்மளுடைய தமிழில் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா கால்டுவெல் சொல்கிறாரு. திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு, ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. அடுத்ததா, தமிழ் சொல்வளத்தை பல துறைகளிலும் காணலாம் எனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்படும். சரிங்களா? அதாவது அடிவகை பார்க்கலாம். தாவரத்தோட அடிவகைக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா, நெல், கேழ்வரகு இதோட அடியை தான் தாள்னு சொல்லுவோம். நெல், கேழ்வரகு இதோட அடி தான் தாள்னு சொல்லுவோம். தண்டுனா கீரை, வாழை இதோட அடியை தான் தண்டுன்னு சொல்லுவோம். கீரை, வாழை இதோட அடியை தான் தண்டுன்னு சொல்லுவோம். கோல்னா நெட்டி, மிளகாய் செடி இதோட அடியை தான் கோல்னு சொல்லுவோம். நெட்டி, மிளகாய் செடி இதோட அடியை தான் கோல்னு சொல்லுவோம். தூறுனா குத்துச்செடி, புதர் இதோட அடி தான் தூறு. குத்துச்செடி, புதர் இதோட அடி தான் என்னது? தூறு. சரிங்களா? அடுத்ததான் தட்டு அல்லது தட்டைனா கம்பந்தட்டை, சோளத்தட்டைன்னு கிராமத்தில் சொல்லுவோம். தட்டு அல்லது தட்டைனா கம்பு அல்லது சோளம் இதோட அடி தான். களி அப்படின்னா கரும்போட அடியை களி, கரும்போட அடி களி. களினா கரும்போட அடி, கழைனா மூங்கிலோட அடி, கழைனா மூங்கிலோட அடி. சரிங்களா? அடினா புளி, வேம்பு இதோட அடியை தான் அடி. அந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, பழைய காலத்துலலாம் புளியங்கொம்பை எடுத்தேன்னு வச்சுக்க, அந்த மாதிரி வெளுன்னு வெளுத்துருவேன் அப்படின்பாங்க கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களை அடிக்க. கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். கவை அப்படின்னா அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை தான் கவை. அடிமரத்துலேருந்து ஃபஸ்ட்டு அடியிலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளை தான் என்னது? கவை. கொம்பு அல்லது கொப்புனா கவையோட பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு. கவையோட பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு. கிளைனா கொம்பின் பிரிவு, கிளைனா கொம்பின் பிரிவு. சரிங்களா? அடுத்தது சினைனா அந்த கிளையோட பிரிவு தான் சினை. சினைனா கிளையோட பிரிவு தான் சினை. போத்துனா சினையோட பிரிவு, போத்துனா சினையோட பிரிவு. குச்சுனா போத்தோட பிரிவு, குச்சுனா போத்தோட பிரிவு. சரிங்களா? குச்சுனா போத்தின் பிரிவு. சரிங்களா? இனுக்குனா குச்சின் பிரிவு. அந்த அந்த மரத்தை வெட்டும்போது பார்த்திங்கன்னா அப்போலாம் சொல்லுவாங்க, இனுக்காக வெட்டுங்க அப்படின்பாங்க. இனுக்குன்னா அந்த துளிர் மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன துளிர், அந்த குச்சியை தான் இனுக்குன்னு சொல்லுவோம். அதுதான் என்னது? குச்சின் பிரிவு. சரிங்களா? அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி அப்படின்னா காஞ்ச குச்சு அல்லது குச்சி, சுள்ளினா காஞ்ச குச்சு அல்லது குச்சி. விறகுனா காய்ந்த சிறுகிளை, விறகுனா காய்ந்த சிறுகிளை. வெங்களி அப்படின்னா காய்ந்த களி, வெங்களினா என்னது? காய்ந்த களி. கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும், கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். சரிங்களா? அடுத்ததாக இலை வகை பார்க்கலாம். தாவரங்களோட இலை வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். இலைனா புளி, வேம்பு முதலியவற்றின் இலை, இலைனா புளி, வேம்பு முதலியவற்றோட இலை. சரிங்களா? தாழ்னா நெல், புல் முதலியவற்றின் இலை, தாழ்னா நெல், புல் முதலியவற்றின் இலை. தோகைனா சோளம், கரும்பு இதோட இலை.
தோகைனா சோளம் கரும்பு இதோட இலை சரிங்களா. ஓலைனா தென்னை பனை முதலியவற்றின் இலை. ஓலைனா தென்னை பனை முதலியவற்றின் இலை. சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும். சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும். சருகுனா காய்ந்த இலை. சருகுனா காய்ந்த இலை சரிங்களா. அடுத்ததாக கொழுந்து வகை. தாவரத்தோட நுனி பகுதிகளை குறிக்கக்கூடிய சொற்கள். துளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து. துளிர் அல்லது தளிர்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து சரிங்களா. முறி அல்லது கொழுந்து அப்படின்னா புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து அப்படின்னா புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து சரிங்களா. குருத்து அப்படின்னா சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து. கொருத்து அப்படின்னா சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து சரிங்களா. கொழுந்தாடை அப்படின்னா கரும்போட நுனிப்பகுதி. கொழுந்தாடைனா கரும்பின் நுனிப்பகுதி தான் என்னது கொழுந்தாடை சரிங்களா. அடுத்ததான் பூவோட நிலைகள் பார்க்கலாம். பூவோட நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். அரும்புனா பூவின் தோற்ற நிலை தான் அரும்பு சரிங்களா. போது அப்படின்னா ஃபஸ்ட்டு பூ வந்து விரிய தொடங்கும்ல அந்த நிலை தான். மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் ரோஸில் பிடிக்கும். பூ வந்து விரிய தொடங்கும் நிலை. மலர்னா நல்ல மலர்ந்த நிலை சரிங்களா. மலர் அல்லது அலர் அப்படின்னா பூவோட மலர்ந்த நிலை. வி அப்படின்னா மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. வீணா மரஞ்செடியிலிருந்து பூ வந்து கீழே விழுந்த நிலை. செம்மல்னா பூ வாடின நிலை. செம்மல்னா பூ வாடின நிலை சரிங்களா. அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க. யார் இவர்? இவர் யாருன்னு பார்க்கலாம். தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். தமிழாசிரியராக இருந்திருக்காரு, நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர். நம்மலாம் அந்த புக்கு எடுத்தாலே எப்படாவது படித்து முடிப்போம் அப்படின்னு கட்டுப்பில் எடுப்போம். ஆனால் அவர் வந்து விரும்பி பண்ணியிருக்காரு. சொல்ல ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா தேவனைய பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்க அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். தன்னுடைய கண்ணே போனால் கூட பரவாயில்ல, தன்னுடைய தாய் தமிழை வந்து இழந்து விடக்கூடாது அப்படின்னு எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் சரிங்களா. இறுதி வரை இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை வழங்கியவர். எப்படி கண்ணே போனால் கூட பரவாயில்ல, தமிழை இழந்துடக்கூடாது, தாய் தமிழை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணை மூடினபடி திருவிக்கா விடுதல் எழுதுவார். அவர் மாதிரியே இவர் எழுத ஆற்றலை கற்றுக்கொண்டவர். பற்பல நூல்களை எழுதி இருப்பினும் இதில் பார்த்திங்கன்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வரலாறுன்னு வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தமிழ்னு வந்திருக்கு சரிங்களா. அடுத்ததான் இதை வச்சு நம்ம எழுதிடலாம் சரிங்களா. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு சரிங்களா. குண்டலகேசி உரை. குண்டலகேசி யாப்பெருங்கலம் புறத்திரட்டு திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை. குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினி உரை, தேவநேயம் முதலியன இவருடைய தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர் யாரு? அவர் தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். நம்மளாம் பரீட்சைக்காக படிக்கிறோம், பரீட்சைக்காக மட்டும்தான் படிக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா படித்து வேலை வாங்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் படிக்கிறோம். ஆனால் இவர் தன்னுடைய கண்ணே போனால் கூட பரவாயில்ல, அப்பையும் தாய் தமிழ் இழந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணை மூடினபடி எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளார் சரிங்களா. அடுத்தது பிஞ்சு வகை. தாவரத்தோட பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் சரிங்களா. பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் வந்து பூம்பிஞ்சு சரிங்களா. பிஞ்சு அப்படின்னா இளம் காய், பிஞ்சுனா இளம் காய். வடு அப்படின்னா மாம்பிஞ்சு, வடு அப்படின்னா மாம்பிஞ்சு. மூசு அப்படின்னா பலாப்பிஞ்சு, மூசுனா பலாப்பிஞ்சு. கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு, கவ்வைனா எள் பிஞ்சு சரிங்களா. குறும்பை அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. குறும்பைனா தென்னை பனை இதோட இளம் பிஞ்சு தான் வந்து குறும்பை. முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை, முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை. இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய். நம்ம இனிமேல் இளநீர் குடிக்க போகும்போது நம்ம என்ன சொல்லணும்? முற்றாத தேங்காய் கொடுங்கன்னு சொல்லணும். அடுத்ததா
நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு, நுழாய்னா இளம்பாக்கு. கருக்கல் அப்படின்னா இளநெல், கருக்கல்னா இளநெல். கச்சல்னா வாழைப்பிஞ்சு, கருக்கல்னா இளநெல், கச்சல்னா வாழைப்பிஞ்சு. அடுத்ததாக குலை வகை. தாவரங்களோட குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள், அதாவது காய்களையோ கனிகளையோ குறிப்பதற்கான சொற்கள். கொத்து அப்படின்னா அவரை துவரை முதலியவற்றோட குலை தான் கொத்து. கொத்துனா அவரை துவரை இதோட குலை தான் வந்து கொத்து, சரிங்களா. குலைனா கொடிமுந்திரி, கொடிமுந்திரி கொலை, சரிங்களா. கொடிமுந்திரி இதோட குலை தான் குலை. தாறுனா வாழைக்குலை, எல்லாருக்குமே தெரியும் வாழைத்தாருன்னு தான் சொல்லுவோம். கதிர் அப்படின்னா கேழ்வரகு சோளம் இதோட கதிர், அதுதான் கேழ்வரகு கதிர் அடிக்கிறது சோள கதிர்னு சொல்லுவோம். கேழ்வரகு சோளம் இதோட கதிர். அழகு அல்லது குரல்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அழகு அல்லது குரல்னா நெல் திணை முதலியவற்றின் கதிர், நெல் திணை முதலியவற்றின் கதிர், சரிங்களா. சீப்பு அப்படின்னா வாழைத்தாரோட பகுதி, சீப்புனா வாழைத்தாரோட பகுதி. அடுத்ததான் கெட்டுப்போன காய்கனி வகையை பற்றி பார்க்கலாம். கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கு ஏற்ப வழங்கும் சொற்கள். சூம்பல் அப்படின்னா நுனியில சுருங்கிய பழம், சூம்பல்னா நுனியில சுருங்கிய பழம். சிவியல்னா சுருங்கிய பழம், சிவியல்னா சுருங்கிய பழம். சொத்தை அப்படின்னா புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி, சொத்தைனா புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி, சரிங்களா. வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு, வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் அப்படின்னா குழு கொளுத்த பழம், அழியல் அப்படின்னா குழு கொளுத்த பழம். அழுகல் அப்படின்னா குழு கொளுத்து நாரிய பழம் அல்லது காய், அழுகல் அப்படின்னா குழு கொளுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டுனா பதராய் போன மிளகாய், சொண்டுனா பதராய் போன மிளகாய், சரியா. அடுத்தது கோட்டன்காய் அல்லது கூரைக்காய் அப்படின்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தான் வந்து கோட்டான்காய். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்னா கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய், சரிங்களா. தேரைக்காய்னா தேரை உட்கார்ந்ததுனால கெட்ட காய், சரிங்களா. அடுத்தது அள்ளிக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தான் அள்ளிக்காய், இல்லைனா தேரைக்காய், சரிங்களா. ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்டு போச்சுன்னா அது வந்து ஒல்லிக்காய், தென்னை மரம் வந்து ஒல்லியாக இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பழத்தோல் வகை. பழங்களோட மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள். தொளி அப்படின்னா மிக மெல்லியது, தொளினா மிக மெல்லியது, அந்த தொல்லியேடு அப்படின்பாங்க காய்கறிக்கெலாம். இந்த திருப்பூர் சைடு காங்கேய சைடெலாம் பார்த்திங்கன்னா. தோல் அப்படின்னா திண்ணமானது, தோல்னா திண்ணமானது. தோடுனா வன்மையானது, தோடுனா வன்மையானது. ஓடுனா மிக வன்மையானது, ஓடுனா மிக வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுரையோட ஓடு தான் வந்து குடுக்கை, சுரையோட ஓடு தான் வந்து குடுக்கை, சரிங்களா. ஏன்னா சொர ஓட்டில் தான் நம்ம நீச்சல்லாம் பழகுவோம். மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றியோட மேற்பகுதி, மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றியோட மேற்பகுதி. உமி அப்படின்னா நெல் கம்பு இதோட மூடி தான் வந்து உமி, நெல் கம்பு இதோட மூடி தான் உமி, சரிங்களா. கொம்மைனா வரகு கேழ்வரகு இதோட உமி தான் வந்து கொம்மை, வரகு கேழ்வரகு இதோட உமி தான் வந்து கொம்மை, சரிங்களா. அடுத்ததான் மணிவகை பார்க்கலாம். தாவரங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூலம் அப்படின்னா நெல் கம்பு, அதாவது புல், நெல் புல் இதோட தானியங்கள், நெல் புல் இதோட தானியங்கள் தான் வந்து என்ன அது கூலம். பயறு அப்படின்னா அவரை துவரை, அவரை உளுந்து இதோட முதலியவை, பயறுனா அவரை உளுந்து முதலியவை. கடலைனா வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவை, வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவை. விதைனா கத்தரி மிளகாயோட வித்து, விதைனா கத்தரி மிளகாய் முதலியவற்றோட வித்து, சரிங்களா. அடுத்ததான் கால் அப்படின்னா புளி காஞ்சிரை அதோட வித்து, கால் அப்படின்னா புளி காஞ்சிரை நச்சு மரம்னு சொல்லுவாங்க, இதோட வித்து. முத்துனா வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து, முத்துனா வேம்பு ஆமணக்கு இதோட வித்து, சரிங்களா. கொட்டைனா மா பனை முதலியவற்றின் வித்து, கொட்டைனா மா பனை முதலியவற்றின் வித்து, சரிங்களா. தேங்காய்னா தென்னையோட வித்து. முதிரைனா அவரை துவரை முதலிய பயிர்கள், முதிரைனா அவரை துவரை முதலிய பயிர்கள், சரிங்களா. அடுத்ததாக இளம் பயிர் வகை பார்க்கலாம். தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நெல் கத்தரி இதில் முதலியவற்றின் இளநிலை தான் நாற்று, நாற்று விடணும்னு சொல்லுவாங்க, நெல்லுக்கு நாற்று போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ கூட எங்கள் ஊர் சைடில் நாற்று போட்டிருக்காங்க. நெல் கத்தரி இதோட இளநிலை தான் நாற்று. கன்று அப்படின்னா மா புளி வாழை இதோட இளநிலை தான் கன்று, மா புளி வாழை இதோட இளநிலை தான் வந்து கன்று. குருத்துனா வாழையோட இலைநிலை, குருத்துனா வாழையோட இளநிலை. பிள்ளைனா தென்னையோட இளநிலை, பிள்ளைனா தென்னையோட இளநிலை, சரிங்களா. அடுத்ததாக குட்டி அப்படின்னா விழாவோட இளநிலை, குட்டினா விழாவோட இளநிலை, சரிங்களா. மடலி அல்லது வடலினா பனையின் இளநிலை, மடலி அல்லது வடலினா பனையின் இளநிலை. பைங்கூழ் அப்படின்னா நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர், பைங்கூழ் அப்படின்னா நெல் சோளம் முதலியவற்றோட பசும்பயிர், சரிங்களா.
இதுக்காரும் கூறியவற்றால் தமிழ் வந்து சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பொருள் வளமுடையதென்றும் தெல்லிதின் விளங்கும். சரிங்களா? ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமைய பெறும். ஒரு மொழி பார்த்திங்கன்னா பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் வந்து புலமக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவு உடையவர். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகள் நின்றும் கடன் கொண்ட ஆங்கில மொழிகளிலும் நூலிலும் இலையை குறிப்பதற்கு ஒரு லீஃப்ங்கிற ஒரே ஒரு சொல் இருக்குது. ஆனால் ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளிலும் இலைகளை பாகுபாடு செய்தனரே அன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள் இலை தோகை ஓலை அப்படின்னு பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது காட்டப்பெற்றது. சரிங்களா? தமிழ்நாடு எத்தனை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில வகைப்பட்டனமாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் களிப்பல வகைப்பட்டனமாகவும் இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா கோதுமையை எடுத்துக்கிட்டோன்னா வெறும் கோதுமைன்னு மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம இதில் தான் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை அப்படின்னு முதலியே சில வகை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நெல்லிலோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல் இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. இதில் சம்பா, மட்டை, கார் என்று பல வகைகள் இருப்பதுடன் அவற்றில் சம்பாவிலே பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது. ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குதிரைவாளி சம்பா இந்த மாதிரி நிறைய இருக்குது. குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 வகை இருக்குது. சரிங்களா? இவற்றோடு தமிழ்நாட்டில் மட்டும் தென்னாட்டில் மட்டும் விளையிறது என்னன்னா வரகு, காடைக்கனி, குதிரைவாளி இதுதான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையும். வேறு எங்கேயும் விளையாது. தமிழ்நாட்டிலையும் அது தென்னாட்டில் தான் விளையும். பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்றி விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென்தமிழ்நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு. ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களோட அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும். நாட்டின் தனி பெரும் வளத்தினாலே பண்டை தமிழ் மக்கள் தனி பெரும் நாகரிகத்தை உடையராக இருந்திருக்கின்றனர் என அறிக. திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரோட இனத்தாரோட நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழி. பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பல பொருள் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் அமைத்து கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்களுக்கே இது இயலும். சரிங்களா? அது வந்து நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நிகழ்ந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் மொழிக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய இதாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கலாங்க. பாவனார் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர் செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய் வகை, நில வகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களை விளக்கியுள்ளார். சரியா? அடுத்ததா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனாரோட சொல்லாய்வு கட்டுரை நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையோட சுருக்க பாடமாக இடம்பெற்றுள்ளது. சுருக்கம் தான் இந்த பாடமாக இடம்பெற்றிருக்கு. சொல்லாய்வு கட்டுரை நூலில் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரையோட சுருக்கம் தான் இங்கே இருக்குது. மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? தேவநேய பாவனார். இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களோட புரிதலுக்காக சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து 10th பசங்களுக்காக. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டுள்ளவர். அதாவது பார்த்திங்கன்னா பல்வேறு இலக்கண கட்டுரையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதில் தலைவராக இருந்தவர். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், அலைக்கடல் தாண்டி மலைப்பள்ள கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ்மண பதிவுகளை நுகர்வோமாக. எத்திசையிலும் புகழ் மணக்க கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ் எங்கே அச்சேரி இருக்குன்னா போர்ச்சுகீஸ் நாட்டோட
தலைநகர் லிஸ்பன், போர்ச்சுகீஸ் நாட்டோட தலைநகர் லிஸ்பனில் 1554 வருஷம் பார்த்தீங்கன்னா கார்டிலாங்கிற நூல் தான் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் பார்த்திங்கன்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதனுடைய முழு பெயர் கார்த்திலா டி லிங்கா தமிழி போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிகப்பு என மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. சரிங்களா, கருப்பு சிகப்புன்னு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. ஒருவேளை கட்சிக்கொடியில் அப்படி தான் வந்ததோ என்னமோ தெரில. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இந்த நியூஸ் எங்கே வந்திருக்குன்னா செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில். சரிங்களா, அடுத்ததான் சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல். இனிமேல் சொல்லுன்னு சொல்லக்கூடாது, இயம்புன்னு சொல்லணும். புரியுதுங்களா? அவ்வளோதான், இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் மோட்டிவேஷனல் குயின். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.